அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிம்மராசி அன்பர்களுக்கான ஒரு பொற்கால மாற்றத்தை பத்தி தான். வாழ்க்கையில சில முக்கியமான காலகட்டங்கள் நமக்கு நல்லது செய்யறதுக்குன்னே வரும். ஆனா அப்படிப்பட்ட நல்ல காலம் எதுன்னு தெரியாம அந்த காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சரியா நடக்கலையே, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கவலைப்படுவோம். அந்த வகையில சிம்மராசி நேயர்களே, கடந்த சில மாசமா அதிகமா உழைக்கிறோம், ஆனா கைக்கு வர்ற லாபம் மட்டும் ஏனோ தள்ளி போயிட்டே அல்லது கம்மியாவே இருக்கே, பிள்ளைகள் விஷயத்துல ஏதாவது ஒரு கவலை வந்துட்டே இருக்கே, எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவி கிடைக்கலையே அப்படின்னு ஒரு விதமான தேக்க நிலையில இருந்திருக்கீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துல வக்ரகதியில இவ்வளவு நாள் இருந்தாரு. மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் வருகிற மார்ச் மாதம் 17ஆம் தேதி, அதாவது பங்குனி 3 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். வருகிற மார்ச் 17ஆம் தேதி நடக்கப் போற இந்த மாற்றம் சிம்ம ராசிக்காரங்களோட தலையெழுத்தையே மாத்தப் போகுது. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா உங்களுக்கான நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள்னு எல்லாத்தையும் அக்குவேறு ஆணிவேரா அலசப்போறோம். வீடியோவோட கடைசியில மிக முக்கியமான ஒரு பரிகாரமும் சொல்லியிருக்கேன். அதனால எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. 11இல் இருக்கும் குரு பகவான் சிம்மத்திற்கு ஏன் இது ஜாக்பாட்? லாபமே இல்லாத வாழ்க்கை வீண். அந்த லாபத்தை தர்ற 11ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் அமர்றது ஒரு மிகப்பெரிய யோகம். சிம்ம ராசிக்கு குரு பகவான் 5க்கும் 8க்கும் அதிபதி. அப்பேற்பட்ட குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மிதுனத்துல கடந்த நவம்பர் மாசத்துல இருந்து வக்ரகதியில இருந்தாரு. அதாவது பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு தோற்றத்துல இருந்தாரு. இதனால உங்க முயற்சிகள்ல ஒரு முட்டுக்கட்டை இருந்திருக்கும். வரவேண்டிய லாபம் 100% வந்துட்டு கடைசி நேரத்துல கை நழுவி போயிருக்கும். ஆனா இப்போ குரு பகவான் வக்ரகதி முடிஞ்சு நேர்கதியில வர்றதுனால அந்த முட்டுக்கட்டைகள் உடைய போகுது. இனி நீங்க தொடுறதெல்லாம் துலங்கும். முதல்ல நட்சத்திர வாரியான துல்லியமான பலன்களை மிக முக்கியமா பார்க்கலாம். சிம்ம ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். அதனால சிம்ம ராசியில இருக்கிற 3 நட்சத்திரங்களான மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு தெளிவா பார்ப்போம். முதல்ல மகம் நட்சத்திரம். கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த மனக்குழப்பம், வாழ்க்கை எந்த பாதையில போகுது அப்படிங்கிற பயம் இப்போ தீரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு கூடும். உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும். பழைய சொத்துக்கள் விக்கிறது மூலமா பெரிய லாபம் கிடைக்கும். அடுத்ததா பூரம் நட்சத்திரம். சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்து சிம்மராசியிலேயே அதிக லாபத்தை அனுபவிக்க போறது நீங்கதான். ஆடம்பர பொருட்கள் சேரும். வீடு, கார் வாங்கறதுல இருந்த தடைகள் நீங்கும். தொழில் ரீதியாக இருந்த சுணக்கங்கள் சரியாகி வியாபாரம் பெருகும். இருந்தாலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல சில பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால வெளிநாட்டு முதலீடுகள்ல கவனமாயிருக்கணும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், குறிப்பா வளைகாப்பு, காதுகுத்து போன்ற விசேஷங்கள் நடக்கும். அடுத்ததா உத்திரம் 1ஆம் பாதம். சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில இருந்த சிக்கல்கள் தீரும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவி தேடி வரும். உங்க செல்வாக்கு சமூகத்துல பல மடங்கு உயரும். அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்ய இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். வேலையில இருந்த தடைகள் விலகும். குருவின் பார்வைகள் வாழ்வை செதுக்கப் போகும் 3 இடங்கள்ல விழுகுது. குரு தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு அதிக பலம் கொடுப்பார். 11ஆம் இடத்தில இருந்து குரு 3 இடங்களை பார்க்கிறார். அந்த வகையில குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானமான துலா ராசியை பார்க்கிறார். இதனால உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறக்கும்.
இத்தனை நாள் பயந்து பண்ணாம இருந்த விஷயங்கள இப்ப துணிஞ்சு செய்யக்கூடிய மன உறுதி கிடைக்கும். இளைய சகோதரர்களோட இருந்த சண்டைகள் சமாதானத்துல முடியும். அதே சமயம் நண்பர்களோட சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார். இது அவரோட சொந்த வீடு. இதனால உங்க பூர்வ புண்ணியம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வாரிசு யோகம் அமையும். பிள்ளைகளோட படிப்பில இருந்த தேக்க நிலை மாறி அவங்க ஒரு பெரிய சாதனை செய்வாங்க. குறிப்பா குலதெய்வத்தோடு கோபம் தணிந்து குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை ஸ்மூகமா பேசி தீர்க்க இது சிறந்த காலம். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானமான கும்பராசியை பார்க்கிறார். இதனால குருபலம் வந்தும் வரன் அமையலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கெட்டி மேளச்சத்தம் கேட்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெரியவங்க மூலமா பிரச்சனைய பேசி தீர்க்க இது சிறந்த காலம். பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணையோட வருமானம் உயரும். தொழில பொறுத்தவரையில புதுசா முதலீடு செய்ய இது சரியான காலம். ஆன்லைன் பிசினஸ், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல உங்க பேச்ச கேட்டு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். சம்பள உயர்வு, போனஸ்னு பண வரவு இருக்கும். வேலையில இருந்த டென்ஷன் இப்போ சுத்தமா குறையும். வேலை மாற்றம் செய்ய சிறந்த காலம் இது. இந்த 11ஆம் இட குருவோட அருள இன்னும் பலமாக்க நீங்க செய்ய வேண்டியது என்னென்னு பார்க்கும்போது, வியாழக்கிழமை அன்னிக்கு தக்ஷணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. முடிஞ்சா ஒரு முதியவருக்கோ அல்லது ஆதரவற்ற மாணவருக்கோ கல்வி உதவி செய்யுங்க. தினமும் காலையில ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணீரை எடுத்து அத சூரிய பகவானுக்கு அர்ப்பணிச்சு வழிபடுறது சிம்ம ராசிக்கு குருவோட அருளை இரட்டிப்பாக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, 11இல் குரு பலம் பெற்றுவிட்டார். இனி உங்க நேரம்தான். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. முயற்சி செய்யுங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சிம்மராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.